துணிச்சலா அரசியலுக்கு வந்து நிக்கிறாருல, அது அந்த இடம் தானே இன்னைக்கு கம்பேரிசன். சார் கூல் சுரேஷ் கட்சி வச்சிருக்காரு சார், துணிச்சலா அது கூல் சுரேஷ் கட்சி தான் துணிச்சலா வச்சிருக்காப்புல. இது ஒரு பெருமையா? துணிச்சலா வந்துட்டாருன்னா நீ கட்சி ஆரம்பிக்கலாம் ஒரு பெருமை, அதெல்லாம் ஒரு பெரிய தைரியம். நீங்க இப்பவும் அவருடைய படங்களையும் நாங்கள் முன்னாடி தான் இருக்க பண்ணி அவர் அரசியல் இல்லைன்றாரு, வேணான்ட்டாங்க. என்ன ஜெயிலில் என்ன உடம்பே பிரிச்சு, வேட்டையின் உடம்பே பிரிச்சு, நாங்கள் என்ன செலவழிக்காமல் இருந்தோம். ஃபர்ஸ்ட் டே நடக்காம இருக்கு, கட் அவுட்டுகள் ஏறாமையா இருக்கு. இப்ப வந்த ஒரு நடிகர் அவருடைய 50 வயசுல அதை விட்டுட்டு அரசியலுக்கு வரேன்னு சொல்றாரு. உங்க தலைவர் அரசியலை விட்டுட்டு சினிமால போய் நடிச்சிட்டு இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளையும் பேசியிருக்காரு. அவர் அரசியல்ல இருந்தாரா? இல்லை சார். இப்பயும் அதான் சார் உண்மை. ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு இன்னைக்கும் பாருங்க, ஒரு 15 வருஷமா கட்சி ஆரம்பிச்சவர் எங்கள் ஆள் வந்து விழுகிறாரு. நாளைக்கு வந்து திமுக அதிமுக கிட்ட வந்து நிற்கும். அதெல்லாம் வந்து பெருசே கிடையாது சார். அது எங்களுக்கு இப்போயும் பண்ண முடியும். பட் விஷயம் என்னன்னா, நான் அதை தான் சொல்கிறேன் சார். இதெல்லாம் ஒரு பெருமை. எதிர்கட்சி தலைவராக இருந்து ஒரு 20-21 சீட்டை பிடிச்சாரு. இப்போ என்னாச்சு அவருடைய கட்சி? யோசிங்க நீங்கள். இன்னைக்கு அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம் சார். அதெல்லாம் ஒரு பெருமையா சார்? அதை ஒரு பெருமையாக இன்னும் வந்து அதை க்ளோரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க சார். அரசியலுக்கு வருவதற்கு இப்போ ஒன்றும் இல்லை. இந்த கொஞ்ச நாள் விஜய் கட்சி ஆரம்பிச்சார்ல, அதுக்கு முன்னாடி மன்சூர் அலிகான் கட்சி ஆரம்பிச்சாரு. என்னன்றீங்க? இப்ப படம் ஓடுது, ரப்பர் பந்து படம் ஓடுது. விஜயகாந்த் ரப்பர் பந்து ஓடுது. அப்ப சூப்பர் ஸ்டாரும் ரப்பர் பந்து ஹீரோ ஒண்ணா? விஜயகாந்த் ரப்பர் பந்து ஓடுது. விஜயகாந்த் இருக்காரு. விஜயகாந்த் கூட்ட கூட்டத்துல பாதி காவாசி கூட விஜய் குடிச்சா. அப்ப விஜயகாந்த் பெரிய ஆளா? நான் சிம்பிளா கேக்குறேன். அதாவது இங்க கட்சி ஆரம்பிக்கிறது தைரியம் வேண்டாம். இவ்வளவு பெரிய கூட்டத்தை வச்சுட்டு கட்சி ஆரம்பிக்காம இருக்காம பாருங்க, அதுதான் தைரியம். அது உங்களுக்கு இருக்குமா? ஏங்க கூட்டம் இருந்தா ஏன் தோக்க போறீங்க? நான் ஏங்க தோக்க போறேன்? நாங்க ஏங்க சொல்லிட்டு நாங்க ஏங்க தோக்க போறோம்? குமாருக்கு வந்த நிலைமை நாங்க ஏன் தோக்க போறோம்? விஜயகாந்துக்கு வந்த நிலைமை திரும்ப நீங்க தான் சொல்றீங்க. அதான் அட்லீஸ்ட் அந்த கேவலம் எங்களுக்கு இல்ல. அவங்க எல்லாம் கேவலப்பட்டுலாம் நிக்கிறாங்க. மாநாடு வெற்றி அடைஞ்சிருக்கு இல்லைங்களா? அதுக்கு என்ன சொல்றீங்க? வெற்றி தான் சார். யார் சார் இல்லைன்னா அதை வச்சு என்ன பண்ணுவார் விஜய்? என்ன பண்ணிடுவார் நீங்க நினைக்கிறீங்க? அந்த மாநாட்டில் அவர் பேசுற கொள்கைகள் அதெல்லாம் உங்களுக்கு என்ன? வணக்கம். வணக்கம். அடுத்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஓட்டா? சார், நாம் தமிழர் கட்சிக்கெலாம் ஓட்டு போட்டால் எங்கள் கையெல்லாம் அழியுது சார். இந்த கவுண்டமணி சொன்ன மாதிரி இந்த கையை கொண்டு போய் கறுக்கணும், அந்த மாதிரி கறுக்கணும். சீமான் வேறு வழி இல்லை. சரி, அவர் எல்லாரையுமே நம்ம அரவணைச்சு பழகிருக்கோம் சார். எவ்வளவு மோசமானவனாலும் நம்ம எல்லாம் அரவணைச்சு பழகிருக்கோம். அது இன்னொரு ஆங்கிள்னு சொல்லணும்னா, நம்மளை எப்படிலாம் பேசினாலும், நம்மளை எவ்வளவு திறந்தாழ்ந்து பேசியிருந்தாலும், எவ்வளவு திறந்தாழ்ந்து நமக்கு அகைன்ஸ்டாக ஒருத்தன் செஞ்சுருந்தாலும் கூட அவன் வந்து கடைசியில் அழுது வெக்கமே இல்லாமல் மானம் ஈனம் ரோஸ் எல்லாத்தையும் இழந்து சூப்பர் ஸ்டார் காலில் வந்து விழுந்திருக்கான். சூப்பர் ஸ்டார் பக்கத்தில் கையை கட்டி நின்றுருக்கான்றது வரலாறு. இது எல்லாருக்கும் பொருந்தும். அதில் சீமானும் இன்னைக்கு 101வது நபராக, 100 பேர் இருந்தாங்கன்னா 101வது நபராக ஆட் ஆகிருக்காரு. அவ்வளோதான். அவர் பேசினதெல்லாம் மன்னிச்சிட்டிங்களா? மன்னிச்சு ஏற்றுக்கிட்டீங்களா? மன்னிச்சுலாம் அவருக்கு மன்னிக்க முடியாது, ஒன்றும் கிடையாது சார். அவரெல்லாம் வந்து நம்ம மன்னிச்சாலும் மக்கள் மன்னிக்க மாட்டாங்க, கடவுள் மன்னிக்க மாட்டான். ஏன்னா அவ்வளோ பேசியிருக்காருல்ல சார், கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசியிருக்காரு. இன்னைக்கு அரசியல் தேவை, அதனால வெக்கங்கட்டு போய் சூப்பர் ஸ்டார் போயஸ் கடனுக்குள்ளே போயிருக்காருன்னு தான் சொல்லணும்னு வைங்களேன். இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போது அதை வச்சுட்டு வெளியில் வந்து சந்திப்பே 40 நிமிஷம் தான். ஆனால் இவர் சொல்கிற கதையெல்லாம் வச்சு இந்த கதை பேசணுன்னாலே 3 நாள் ஆகும். அந்த அளவுக்கு கதை சொல்லுவாப்புல. இப்போதைக்கு அட்லீஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் அரசியல் சூப்பர் ஸ்டாரு, அவர் நடிப்பு திரையுலக சூப்பர் ஸ்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. கொஞ்ச நாளைக்கு முன்னாலே என் தம்பி சிம்பு தான் சூப்பர் ஸ்டார்னாரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாலே என் தம்பி விஜய் தான் சூப்பர் ஸ்டார்னாரு. அந்த வாய்ப்பு நீ யார் உண்மையான சூப்பர் ஸ்டார்னு சொல்ல வச்சிருச்சு. அது சூப்பர் ஸ்டாரோட அமைப்பு, அது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வரைக்கும் இந்த அரசியல் சூப்பர் ஸ்டார், இந்த சூப்பர் ஸ்டார் இருந்தாரா? இன்னும் எலெக்ஷன் நெருங்க ரஜினிகாந்த் இதெல்லாம் என்கிட்ட சொன்னாருன்னு ஒரு கதை சொல்லுவார் பாருங்க. அதை ஜீரணிக்க தான் என்ன பண்ண போறோம்னு தெரியவே இல்லை. ஏன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரை கூப்பிட்டு சந்திக்கிறாரு? சீமானுக்கு ஒரு தேவை இருக்கு, ரைட்டு. இப்போ நம்ம அப்பாயின்மெண்ட் கேட்குற எல்லாருக்கும் யாரை சந்திக்கணும்னு நீங்கள் சொல்லுங்கள், எல்லாரையும் கூப்பிடுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், எங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. விஜய் வந்து சந்திக்கணுமா? சந்திக்க சொல்லுங்க, பார்ப்போம் சார். நீங்கள் உங்களுக்கு தெரியும்ல, 4 அடி தான் இருக்கும் கேட்டு, ரைட்டுங்களா? கமலஹாசன் வீட்டு கேட்டு, விஜய் வீட்டு கேட்டு, எந்த நடிகர் வீட்டு கேட்டனாலும் நீங்கள் பாருங்கள், 10-15 அடி வச்சுருப்பாங்க மினிமம். 4 அடி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர் ஸ்டார் உள்ளே என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு ஒரு துள்ளுலாம் பார்த்துடலாம். உள்ளே அவர் இருந்தார், நேரம் அந்த ரூம்குள்ளே போனார்னா பார்த்துடலாம். அந்த கேட்டு என்றைக்கும் திறந்து தான் இருக்கும், ரைட்டுங்களா? யார் வேணாலும் வந்து சந்திக்கலாம். நீங்கள் தயவு செஞ்சு வந்து சந்திங்க. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களை உள்ளே கூப்பிட்டு வச்சு பேசுகிறோம். தண்ணி கொடுத்து வேணா காஃபி டீயை கொடுத்து அனுப்புவேன் ஒழிய ஒருத்தனுக்கு ஓட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலான்றது தான் எங்களோட டீல். இன்றைக்கி நேரத்தில் சார், ரொம்ப வருஷமாக அதான் டீலு. விஷயம் என்னென்னா, எங்கள் சூப்பர் ஸ்டாரை இக்னோர் பண்ணிட்டு எவன் நினைச்சாலும் அரசியல் பண்ண முடியாது. அதாங்க, ரைட்டுங்களா? நீ சூப்பர் ஸ்டாரை எதிர்த்து தான் அரசியல் பண்ணேன்னு ஆரம்பிச்சது தான் அந்த சீமான். கரெக்டாக யோசிங்க. நீங்கள் சூப்பர் ஸ்டார் எதிர்ப்பு இல்லாத ஒரு சீமானோட அரசியல் ஒன்றுமே இருக்காது.
அவர் என்னதான் தமிழ் ஈழம் அது இதுன்னு என்னதான் பேசினாலும் அதை வச்சு இங்கே என்ன ஓட்ட வாங்க முடியாது. இங்கே அதுக்கு ஓட்டே கிடையாது, ஓட் பேஸே கிடையாதுன்றது எல்லாருக்கும் தெரியும், ரைட்டுங்களா? ஆனாலும் ஒன்றுமே இல்லை, சூப்பர் ஸ்டார் எதிர்ப்பு அரசியலை வச்சு ஆரம்பித்தார், ரைட்டுங்களா? இன்றைக்கி அதுவுமே இல்லைன்னு சொல்லி இன்றைக்கி வந்து நின்றுட்டார், ரைட்டுங்களா? இங்கே சூப்பர் ஸ்டாரை எதிர்த்தோ இல்லை ஆதரிச்சோ தான் நீங்கள் அரசியல் பண்ணி ஆகணும். இது எல்லா அன்னைக்கு ஜானகி ராமச்சந்திரன் அவர்களுடைய 100வது விழாவில் அதிமுகவில் பேசுகிறாரு. எதுக்கு பேசுகிறாரு? இதே ஒரு செல்லூர் ராஜா கடம்பூர் ராஜு போய் கொடுத்துருக்காரா? கடம்பூர் ராஜு கொண்டு போய் பத்திரிகை வச்சிருக்காரு. பத்திரிகை வச்சோடனே நான் என்னால் வர முடியாது, நான் அதிமுகவுக்கு அவர் தேவைப்படுறாரு, பாஜகவுக்கு ரொம்ப வருஷமாகவே அவர் தேவைப்படுறாரு, திமுகவில் ஒரு அமைச்சர் எழுதுகிற புத்தகத்தை வெளியிடுறதுக்கும் சூப்பர் ஸ்டார் தான் தேவைப்படுறாரு, சரி கர்நாடக அரசியலையும் சூப்பர் ஸ்டார் தான் தேவைப்படுறாரு, ஆந்திரா அரசியலையும் சூப்பர் ஸ்டார் தான் தேவைப்படுறாரு. அவர் எனக்கு அரசியலே வேண்டாம்னு ஒதுக்கிட்டார். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நாங்கள் பண்ணுறோம். இதுக்கு மேலே எங்களால் வெளிப்படையாக இருக்க முடியாது சார். எல்லாரையும் நாங்கள் ஒன்றா தான் பார்க்குறோம், ஒன்றா தான் பாவிக்கிறோம், ரைட்டுங்களா? எங்களை பொறுத்த வரைக்கும் யார் சூப்பர் ஸ்டார் எப்படி நடத்தினா அந்த வரலாறை பொறுத்து அவனுக்கு ஓட்டு, ரைட்டா? நீங்கள் என்னதான் சொன்னாலும் சரி, இங்கே உள்ள ஒரு கட்சிகளுடைய தொண்டர்களும் சரி, இங்கே உள்ள நடிகர்களுடைய ரசிகர்களும் சரி, அவங்க எல்லாரை விட ஒரு மடங்கு அதிகமாகவே கூட்டத்தை வச்சிருக்காரு ரஜினிகாந்த். ஏன்னா 50 வருஷ பயணம் அவருக்கு, அவ்வளவு பெரிய நீண்ட நடிகை பயணத்தில் சிறுக சேர்த்துருந்தாலும் அவர் அவ்வளோ பெரிய கூட்டத்தை சேர்த்து வச்சிருக்காரு. அப்போ அது ஒரு பெரிய ஓட் பேங்க். அந்த பேங்கை நீங்கள் அசைச்சு பார்த்துருன்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது நெகட்டிவாக போய் முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் எல்லாருமே ஒரு பிம்பம் இருக்குது, ஒரு நினைப்பு இருக்குது, ஒரு எண்ணம் இருக்குது. என்னென்னா இப்போ நடந்த எலெக்ஷன் 2021 எலெக்ஷன் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா 2024 எலெக்ஷன் எடுத்துக்கோங்க. அந்த சட்டமன்ற எலெக்ஷன்லையோ இந்த பாராளுமன்ற எலெக்ஷன்லையோ ரஜினிகாந்த் ஓட்டு பூரா பாஜகவுக்கு தான் விழுந்திருக்குன்னு ஒரு நினைப்பு இருக்கா? ஏதோ ஒரு நினைப்பு, ரஜினிகாந்த் ஓட்டு, ரஜினிகாந்தோடைய ரசிகர்கள் ஓட்டுன்ற அந்த ஒரு ஃபேன் பேஸ் எங்கடா ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்றாங்களே ஒரு தரப்பு. இல்லை 96ல இருந்தது, ஒரு கட்டத்தில் இருந்துச்சு, அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. இன்னைக்கெல்லாம் விட்டுற வேண்டியதானே, அப்போ விட்டுற வேண்டியதானே, விட்டுட்டு நீ பண்ணிடு சார். இப்போ வர அரசியல்வாதிகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. விஜய் வந்து இன்னைக்கு முளைச்ச காலம், ரைட்டுங்களா? அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் உடல்நலம் பெற்று நல்லபடியாக திரும்பி வர வேண்டும் அப்படின்னு ஒரு ட்வீட் போடுறாரு. எதுக்கு போடுறாரு? இல்ல அது ஒரு மரியாதை நிமித்தமா. 2011 அது ஓட்டு அரசியல்னு சொல்லுமா? 2011 அப்படிதான் ஒரு உடம்பு சரியில்லாம போச்சு, 16ல உடம்பு சரியில்லாம போச்சு, 20ல அன்னைக்கு தனிப்பட்ட முறையில பேசியிருப்பாங்க, விசாரிச்சிருப்பாங்க. இன்னைக்கு ஒரு அரசியல்வாதி அன்னைக்கும் ட்விட்டர் வச்சிருந்தார் சார், இன்னைக்கும் ட்விட்டர் வச்சிருக்காரு சார், ரைட்டுங்களா? இந்த சீமான் 170 படம் நடிச்சிட்டாப்புல, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 170 படம் நடிச்சு முடிச்சிட்டாப்புல, ரைட்டுங்களா? அத்தனை வருடங்களும் அவருடைய படத்துல ஏதாவது ஒரு நக்கல் பண்ணலாம், கேலி கிண்டல் பண்ணலாம்னு அழைச்சிக்கிட்டு இருந்தாரு. வேட்டையனுக்கு ஒரு பக்கத்துக்கு எழுதி அனுப்புறாரு சார். எதுக்கு அனுப்புறாரு? யாரு கேட்டாங்க? படம் பிடிச்சிருந்தது, கண்டென்ட் பிடிச்சிருந்தது, பாராட்டுறாரு. சரி, இதுக்கு 170 படத்துல எந்த படமும் சிமானுக்கு பிடிக்கலையா? எந்த படமே பிடிக்கல சார். என்ன சார் இந்த ஒரு படம் பிடிச்சிருச்சுன்றதுனால புகழ்ச்சினா எனக்குலாம் அதை முழுசா படிக்க, அவர் என்னைக்குமே முழுசா படிக்கல. இல்லை என்னைக்குமே அவர் வந்து திரையுலகின் சூப்பர் ஸ்டாரா நாங்க வந்து அவர் அன்டிஸ்பியூட்டடா நாங்க நேசிக்கிறோம், அவர் மேல அன்பு இருக்கு, ஐயா ரஜினிகாந்த் தான் சொல்லுவாரு. அவர் அரசியலுக்கு வராதிங்க. அதுதான் அவர். நான் என்ன கேக்குறேன்னா, வேட்டையனுக்கு ஒரு பக்கம் வாழ்த்து எதுக்குன்னு கேக்குறேன். இல்ல இந்த சந்திப்புல கூட பழைய படங்கள்ல இருந்து எல்லாத்தையுமே அவர் வந்து ரசிச்சு பேசுறாங்க. கேள்வி தெளிவா இருக்கு சார். வேட்டையனுக்கு ஒரு பக்கத்துல வாழ்த்து எதுக்கு? இந்த விஜய் வந்து இந்த இத்தனை வருடங்களாக சூப்பர் ஸ்டார் எத்தனையோ தடவை ஹாஸ்பிட்டல்ல போய் இருந்திருக்காரு. அவர் செத்து போயிட்டாருலாம் சொன்னாங்க, கிளம்பி வந்திருக்காப்புல, திருப்பி வந்து சாமியா நின்றுருக்காரு, அதெல்லாம் வேற கதை. இப்போ இது எந்த இடத்துலையுமே வாழ்த்து தெரிவிக்காத அந்த நடிகர் இந்த ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காருல்ல, அப்ப மட்டும் எதுக்கு அவர் நல்லபடியா குணமாய் வரணும்னு எதுக்கு போடணும்? ரைட்டு விடுங்க, அதெல்லாம் ஓட்டு போட்டுருவீங்களா உடனே அப்படி ஒரு வாழ்த்து போட்டா? அவங்க நினைக்கிறாங்க சார், அதானே சார், அதைத்தானே சொல்லிட்டு அது சூப்பர் ஸ்டார் ரஜினி பச்சவந்தி தனம்லாம் இருந்ததுன்னா, அதாவது சார் நாங்கள் பல பேரை பார்த்து வந்தீங்கன்னா இன்னைக்கு வந்தவங்க சார். அவங்க சார் நரசிம்மராவ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை கூப்பிட்டு சிஎம்மாக சொன்னாருன்னா பேசியிருக்காங்களா இல்லையா? அங்கெல்லாம் அதெல்லாம் தாண்டி வந்துட்டு இவங்க பண்றதெல்லாம் நமக்கு தெரியாதா சார்? என்ன சார் பேசிக்கிறீங்க நீங்க சார்? நீங்க என்ன வேணாலும் பேசலாம் சார். இல்ல அவர் துணிச்சலா அரசியலுக்கு வந்து நிக்கிறாருல, அது அந்த இடம் தானே இன்னைக்கு கம்பேர் சார். கூல் சுரேஷ் கட்சி வச்சிருக்காரு சார், துணிச்சலா. அது கூல் சுரேஷ் கட்சி தான் துணிச்சலா வச்சிருக்காப்புல. இது ஒரு பெருமையா? துணிச்சலா வந்துட்டாருன்னா சார் ஒன்றும் இல்லை. நீங்களா 1000 பேர், இப்போ உங்கள் பின்னால் ஒரு 1000 பேர் இருந்துட்டா உங்களுக்கு என்ன தெரியுமா நினைப்பு வந்துடும்? ஒரு இயக்கத்தை ஆரம்பம், அதை வச்சு கட்சி ஆரம்பிக்கலாம் நீங்கள் நினைச்சிருவீங்க, அவ்வளவுதான். நீ கட்சி ஆரம்பிக்கலாம் ஒரு பெருமை, அதெல்லாம் ஒரு பெரிய தைரியம். நீங்க கட்சி ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் பேசுனீங்க, என்ன பேசணும்? நீங்க கட்சி யாரை நாங்க தப்பா பேசுறோம் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, யாரை தப்பா? யாரெல்லாம் பேசல இன்னைக்கு யார் கட்சியில? திமுகவை அன்னைக்கு அவ்வளவு பெரிய விரோதியா பாத்தீங்க. பேசுவோம் கட்சிகளா தான் சொல்றேன் நான், வேற யாரும் நீங்க வராதவன். அதாவது ஒருத்தன் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கான் அப்படின்னா, நான் இன்னொன்னு உங்கள்கிட்ட நியாயமா கேட்கிறேன். டிசம்பர் முதல் வாரம் வந்து வரணுன்னாரு, ரைட்டுங்களா? டிசம்பர் கடைசி வாரம்னு வச்சுக்கோங்க, 20ஆம் தேதி கடைசி வாரம் வரணுன்றார். அந்த 20 நாளைக்குள்ள நம்ம வந்தா தோத்து போயிடும்னு எதை சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணிருப்பாங்க? நீங்க சொல்லுங்க சார். 95லேருந்து ஒரு மனுஷன் பின்னாடி அவர் எதுவுமே சொல்லாமல் இருக்கும் பொழுதும், அவர் சொன்ன பொழுதும் அரசியல்
ஒரு ஒரு பிம்பம், ஒரு கட்டமைப்பு அவரை சுத்தி அவர் ஒரு அரசியல் சூழலை உருவாக்கிட்டே இருந்திருக்கிறாரு. 2ஆம் தேதி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னவர் 20ஆம் தேதி வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு அந்த 20 நாட்களுக்குள்ள ஒன்று நடந்திருக்கும். அதை பார்த்து அவர் பயந்துட்டாரு அப்படின்னா என்ன சார் இது? இதெல்லாம் ஒரு சார் அவர் வந்து தெளிவா என்னன்னா சிம்பிளா சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு அரசியல் வேண்டாம். ஏன்னா அதற்கு இன்றைய சூழல் சரியில்லை. நம்பர் 1 ஏன் உடல்நிலை சரியில்லை. இதை நான் முதலே கவனத்தில் எடுத்துக்கணும், கவனத்தில் எடுக்கலை. ரைட்டுங்களா? இன்னைக்கு நான் அரசியல் விட்டு போனால் இன்னைக்கு கோலமா அது இதுமான்னு முதல்ல ப்ரெடிக்ட் பண்ணுறாரு. ப்ரெடிக்ட் பண்ணி இருந்தாலும் எனக்கு அப்படி ஒன்று எல்லாத்தையும் மீறி ஏன் நான் சொன்ன வாக்கை காப்பாற்றணும் வைக்கணும் அப்படின்ற தேவையெல்லாம் இப்போ எனக்கு இல்லை. ரைட்டுங்களா? நான் என்னை இன்னொருத்தர் போய் ப்ரூவ் பண்ணுன்ற அளவுக்கு எவனும் பெரியவனும் கிடையாது, நானும் குறைஞ்சும் பேர போகிறதில்லை. என்னைக்கும் எனக்கான மரியாதை எனக்கான மதிப்பு மக்கள் மத்தியில் இருக்குது. நான் என்னை வாழ வச்ச மக்களுக்கு நான் உண்மையாக இருக்கிறேன். என்ன மனசில் தோணுதோ அதை அப்பப்போ சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன்ற மாதிரி அவர் வெளியில் போயிட்டார். இன்னைக்கு தொடர்ந்து படங்கள் நடிச்சிட்டு தானே இருக்காரு. இல்லை உங்கள் ரசிகர்களில் ஒரு பகுதியினருக்கே அந்த ஒரு வருத்தம் இருக்குது. தலைவர் அன்னைக்கு உடம்பு முடியலன்னு தான் அரசியல் விட்டு விலகினாரு. ஆனால் இன்னைக்கு படங்கள் மட்டும் நடிச்சுக்கிட்டே இருக்காரு. நம்ம படங்கள் நடிச்சுட்டு இருக்காரு, அன்னைக்கு வந்து அரசியலுக்கு வராமல் போயிட்டாரு அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு நியாயத்தின் பாரில் நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிறது நீங்கள் கேளுங்க. உங்களை நான் தப்பே சொல்லலை. விஷயம் என்னன்னா, ஒரு மனிதர் வேண்டான்றாருன்னா அவருடைய ஆங்கிள்லேருந்து ஒரு செகண்டாக அதை நீங்கள் யோசிச்சு பாருங்க சார். அவருக்கு அரசியல் வேண்டான்னு சொன்னதுக்கான காரணம் என்னன்னு யோசிங்க. அதில் ரசிகர்கள் இன்வால்வ் வராங்க. அதில் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ரசிகர்கள் அவங்க வாழ்க்கையை தொலைச்சிருப்பாங்க. அவருடைய விருப்பு வெறுப்பு ஒரு வாழ்க்கை யாரும் தொலைக்க, அவருடைய படம் சம்பளம் யாருமே தொலைக்கல சார். நான் நீங்க யோசிங்க சார். அரசியல்ல ஒரு தொண்டனுடைய கிட்டத்தட்ட அவனுடைய வாழ்க்கையில அவன் வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணுமோ அதை எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்து சூப்பர் ஸ்டாருக்காக நிக்கணும். இன்னைக்கு அப்படிதான் ஒவ்வொருத்தரும் தாவேக்காலையும் திமுகலையும் நாத்தாக்காலையும் இருக்கான். கரெக்டுங்களா? ஆனா ஒரு படம்ன்றது அப்படி கிடையாது. ஒரு 2.5 மணி நேரம் வாழ்க்கையை தொலைக்கணும். ரைட்டுங்களா? அது வேற இது வேற. இது ஒரு மிகப்பெரிய புரிதல், எளிமையான புரிதல். இதை கூட புரிஞ்சுக்க முடியாம தான் இங்க பல பேர் இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவர் அரசியலுக்கு வரலன்ட்டாரு, வராதனால இன்னைக்கு எல்லாரும் இது பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நடிச்சுட்டு மட்டும் இருக்காரு. அது மட்டும் இந்த நடிப்புல நடிச்சாருன்னா ஒரு படம் வெளியில் வரும். அந்த படத்துக்கு ஒரு ரசிகன் வந்து அதிகபட்சமாக செலவழிக்கிற நேரம் வந்து 3 மணி நேரங்கள். ஆனால் ஒரு தொண்டை, ஒரு அரசியல் கட்சி தொண்டர்னா அவன் வாழ்க்கையை தொலைக்கணும். அந்த வாழ்க்கையை ரசிகனுடைய தொலைச்சிட்டாங்கன்னு சொல்றேன். இப்போ ரஜினி அரசியலுக்கு வருவாருன்ற எதிர்பார்ப்பு, நீங்க சொன்ன மாதிரி அவரை சுத்தி ஒரு அரசியல் எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருந்துச்சுல்ல. அதை நம்பி நம்ம தலைவர் அரசியலுக்கு வந்துருவாருன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவங்க சம்பாதிச்ச காசை இல்ல அவங்களுடைய லைஃபை முன்னேற்ற வழியை பார்க்காம தலைவருக்காக எத்தனை பேர் அவங்களை நம்பினவங்களை கைவிட்டாரு. இது உங்களுக்கு தப்புன்னு தோணல. வாழ வச்ச தமிழ் மக்கள் ஏதாவது பண்ணணும். சார், வாழ வச்ச தமிழ் மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் என்று அவர் நினைச்சது உண்மைதான். இன்னைக்கும் அவர் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அது இதுன்ற பேர்ல கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 50 கோடிக்கு மேல செலவு பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு அரசியலுக்கு ஒரு நடிகன் வந்தே ஆகுன்ற தேவை உங்களுக்கு இருக்குன்னா அது எங்களுக்கு இல்ல, அது ரஜினிகாந்துக்கு இல்ல சார். என்ன சொன்னாரு? நான் அதான் சொல்றேன் சார். வந்து தமிழ்நாட்டு மக்கள் இல்ல, அவரை நம்பிய ரசிகர்கள், அவருக்காகவே வாழ்ந்த ரசிகர்கள், அவரை நம்பிய ரசிகர்கள். மறுபடியும் சொல்றேன், ஒரு ரசிகன் ஒரு தொண்டு செய்யறான், அவருடைய படம் வந்தா பேனரில் வைக்கிறான் அப்படின்னா அவன் கண்டிப்பா வந்து அரசியலுக்கு வந்து அந்த ரசிகர்களுக்கு எம்எல்ஏ எம்பி சீட்டை கொடுத்து ராமச்சந்திரா யூனிவர்சிட்டி SR யூனிவர்சிட்டி தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற தேவை எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கி வச்சிருக்காரு. அப்படின்னா அதை ரஜினிகாந்த் பண்ணணுன்ற அவசியம் என்ன இருக்குன்னு இல்ல. அவர் அது ஆரம்பத்திலேயே நீங்க ஒண்ணுமில்ல, சில நடிகர்கள் இருப்பாங்கன்னா என்னுடைய பயணம் இதுதான். இப்ப அஜித் நம்ம யாரும் போய் கேட்க போறது இல்லை, அவர் ரொம்ப கிளியரா இருக்காரு. இவர் ஆனா ஆசையை காட்டி தான் ரசிகர்களை வளர்க்கிறாரு. ஆசையை காட்டி வளர்க்கறாருன்னா புரியல. எப்படி சொல்றீங்க நீங்க சொன்னீங்கல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அவருடைய சிச்சுவேஷன் எப்பவுமே வந்து தன்னை வந்து ஒரு அரசியலுக்கு நெருக்கமான ஒருத்தரா தான் அவர் காமிச்சிட்டு இருந்திருக்காரு. இல்ல அவரை காமிச்சாங்க எல்லா அரசியலுடைய ஈடுபாடு இல்லாம இருந்து ஈடுபாடு. அதுதானே சார் சொல்றேன். அவருக்கு வந்து அரசியலில் வந்து மக்களுக்கு செய்யணுன்ற ஆசை இருந்தது உண்மை. அவர் பார்க்கிற சூழ்நிலை அதற்கு ஏற்ற மாதிரி அமையல. அந்த சூழ்நிலை அமையலன்ற உண்மையை அவர் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க அதை ஏத்துக்க மாட்டீங்க. அவர் ஏன் வரலன்னு அங்கேயே தான் நிக்கிறீங்க. நீங்க எதனால வரலன்ற சூழ்நிலையை அழகா அவர் தெரிவிச்சிட்டார் சார். மறுபடியும் வந்து ஏன் வரல சொல்லிட்டார்ல. சூழ்நிலைங்கிறது அவர் கொரோனா தான் குறிப்பிட்டு சொல்றாரு. அந்த கொரோனா காலகட்டம் நான் நேரடியா போய் மக்களை சந்திக்க முடியாது, என்னால பல பேரோட வாழ்க்கை போகும் அப்படின்லாம் சொன்னாரு. ஆனா உங்க ரசிகர்கள் தான் சொல்றாங்க நாங்க இன்னைக்கு நடுத்தெருவில் நிக்கிறாங்க, அவர் லக்ஸூரியஸா இருக்காரு. புரியல, எந்த ரசிகர்கள் சொன்னாங்க? எந்த ரசிகர்கள்? என்னுடைய பேட்டிலே இருக்கு. நான் அதான் சொல்றேன். சூப்பர் ஸ்டார் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வரலன்னு சொன்னாங்கல்ல, எங்கேயாவது ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னு நீங்க சொல்லுங்க. எங்கேயாவது அவர் மேல வச்சிருக்க மரியாதை அதுதானே சார் சொல்றேன். அவங்க இழந்த அந்த வாழ்க்கை என்ன இழந்த? நீங்க நான் மறுபடியும் சொல்றேன் பாருங்க.
இழந்த வாழ்க்கைன்னு நீங்க வந்து கம்பேர் பண்றது எம்ஜிஆர் அவர்களை மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு அரசியல் இப்போ கமலஹாசன் அவர்கள் ஏறக்குறைய கிட்டத்தட்ட அவருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு முன்னால இருந்து கொடியேற்றிட்டு இருக்காங்க. மன்றம், நற்பணி இயக்கம், அது இதுன்னு அவங்க செலவழிக்காத காசு இல்ல. இன்னைக்கு என்னாச்சு அவங்களுக்கு? இல்ல அது அந்த மாதிரி எங்களுக்கு இருக்கு. அவர் என்னைக்கும் அரசியலுக்கு வரேன்னு சொன்னவர் வந்தார்ல, அவரு திடீர்னு வந்தாரு. எல்லாமே ஒண்ணுதான் இருக்காருல்ல, களத்துல இருக்காருல்ல. களத்துல நீங்க வந்து ஒருத்தரை குளோரிஃபை பண்றதுக்கு என்ன ஆங்கிள்னாலும் எடுத்துக்கிறீங்க அப்படின்றது தப்பு சார். கிடையவே இன்னைக்கு இல்ல சார். இல்ல நான் நியாயமா கேக்குறேன். இன்னைக்கு அவர் அரசியலுக்கே வராதுன்னு சொன்னவர் ரைட்டுங்களா? நீங்க சொன்ன மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து பேசுவார். நானும் எங்க அண்ணன் சிவகுமார் வந்து அரசியலுக்கே வரமாட்டேன்னு முடிவு பண்ணு பேசினாரு. சிவகுமார் சொல்ல காப்பாத்துறாரு. கமலஹாசனால காப்பாற்ற முடிஞ்சு அரசியலுக்கு வந்தாரு. வந்து இன்னைக்கு அவர் கட்சியில அவரை நம்பி அதுக்கப்புறம் பயணிச்சு கோடான கோடி ரூபாய் செலவழிச்சவங்களுடைய நிலைமை என்ன? நீங்க அதை சொல்லுங்க, அதை பேசுங்க சார். நியாயம் நாங்க ஒரு இடத்துல அவர் பேசுனது சொல்றீங்க. ரஜினிகாந்த் வந்து வெளிப்படையா எல்லாரையும் கூப்பிட்டு நான் வரேன்னு சொல்லி 234 தொகுதியில் நிக்கிறேன்னு சொல்லி அதான் சார் சொல்றேன். இப்போ இன்னைக்கு அவர் படங்கள் நடிச்சிட்டு தானே இருக்காரு. இப்போ மறுபடியும் சொல்றேன், இப்போ ஒரு அஜித் அவர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் அரசியலுக்கே எந்த வகையிலும் வரமாட்டாரு அப்படின்ற ஒரு நியாயம் இருக்கா? ஆனா அஜித் அவர்களுக்கு செலவழிக்காம இருக்காங்க அவருடைய படங்கள் வரும் பொழுது. அவர் வேணான்னு சொல்லுங்க. சொல்றேன், எப்படி பார்த்தாலும் செலவழிக்காம இருக்காங்க, செலவழிச்சு தான் இருக்காங்க. ஒவ்வொரு படங்கள் வரும்பொழுதும் பாலாபிஷேகம் என்ன, கட் அவுட் என்ன, கூடுற கூட்டங்கள் என்ன, மேலதாளங்கள் என்ன, எத்தனை அவர் பேரை சொல்லி இன்னும் நற்பணி இயக்கங்கள் எவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு. அவர் எதையுமே வேணாண்டாரா இல்லையா? நடந்துகிட்டு இருக்கா சொன்னார். அதே மாதிரி இருங்க முடிச்சிடறேன். அதே மாதிரி தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர்றேன்னு சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருடைய படங்களையும் இப்பவும் அவருடைய படங்களையும் நாங்க முன்னாடி தான் இருக்க பண்ணி அவர் அரசியல் இல்லைன்றாரு, வேணான்ட்டாரு. என்ன ஜெயில உடம்பே பிரிச்சு, வேட்டையின் உடம்பே பிரிச்சு, நாங்க என்ன செலவழிக்காம இருந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஒன்று நடக்காம இருக்கு, கட் அவுட்டுகள் ஏறாமையா இருக்கு. விஷயம் என்னன்னா அதை முடிச்சுட்டு அப்படியே அவங்க அரசியலுக்கு தான் வரணுன்ற அந்த ஒரு எடுத்துக்காட்டை நீங்க எம்ஜிஆர் இருந்து எடுத்துக்கிட்டீங்க. அதை எங்கள்கிட்ட நீங்க எதிர்பார்க்கறீங்க. அதுதான் இவர் சொன்னதுனாலதான் சார். அவர் சொன்ன மறுபடியும் சொல்றேன், அவர் தான் வார்த்தைகள் நாங்க இல்லன்னே சொல்லல சார். எதிர்பார்ப்பு மத்தவங்களுக்கு இல்ல. இன்னொன்னு சொல்லிடுறேன், அதே நேரத்துல இப்ப ரஜினி ரசிகர்களுக்கு இருந்த நீங்க சொல்றீங்கல்ல இன்னைக்கும் செலிப்ரேட் பண்றாங்க ரைட்டு. ஆனா அவங்க குடும்பங்கள்ல ஏற்பட்ட அவமானம் இருக்குல்ல. உங்க தலைவர் வருவார்னு 20 வருஷம் 30 வருஷமா அவர் பின்னாடி போனீங்க. இன்னைக்கு பாருங்க, இப்ப வந்த ஒரு நடிகர் அவருடைய 50 வயசுல அதை விட்டுட்டு அரசியலுக்கு வரேன்னு சொல்றாரு. உங்க தலைவர் அரசியலை விட்டுட்டு சினிமால போய் நடிச்சிட்டு இருக்காரு. அவங்க திருப்பி தனிப்பட்ட முறையில அந்த கேட்கிற அந்த குடும்பத்தினுடைய அந்த உறுப்பினர்கள்ட்ட திருப்பி கேட்க சொல்லுங்க. இந்த மாதிரிதான் சரத்குமார் வந்தாரு, விஜயகாந்தும் வந்தாரு. விஜயகாந்தையும் சரத்குமாரையும் நம்பி கோடான கோடி ரசிகர்கள் இதே மாதிரி தான் உள்ள வந்தாங்க. நாங்க ஒப்பிட்டா நீங்க ஏத்துக்கவே மாட்டீங்க. சூப்பர் ஸ்டாரோட அந்தஸ்தே வேறன்னு சொல்லுவீங்க. இல்ல சரத்குமார் பின்னாடி கோடான கோடி ரசிகர்கள் இருந்தாங்க. இல்ல அரசு மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. இல்ல நான் மொத்தமா சேர்த்து சொல்றேன் சார். நான் சொல்ல முடிச்சிடுறேன். என்னன்னா அரசியல் வந்து அரசியல்ல வாழ்க்கையை தொலைச்சவங்கள சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா? இவங்க இதே மாதிரிதான் ரஜினிகாந்த் அவர்கள் மாதிரி தான் ரசிகர் படை அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி வச்சிருந்தாங்க. இவங்க அரசியலுக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு அவர்களுடைய நிலைமை என்ன? அந்த நிலைமை மாதிரி என் நிலைமை ஆகல. இல்ல அந்த மாதிரி ஆகாம என் தலைவனைய பாத்துக்கிட்டாங்க. அதுதான் அப்ப அப்படிதான் ஆயிருக்கும்னு நினைச்சுதான் ஒதுங்கிட்டாரு. இல்ல சார், ஒருவேளை இருந்துக்கலாம்ல. ஒருவேளை வெற்றி ரசிகனுக்கு ஜெயிக்கிறது தோக்குறது சகஜம். ஏன் தலைவன் சொன்ன வார்த்தையை காப்பாத்தினார் வந்து நின்னார் அப்படிங்கிறது அது உங்களுக்கு சார். நீங்க அந்த பாயிண்ட்லயே தான் இருக்கீங்க. அதுதாங்க பிரச்சனையே சார். உங்க ரசிகர்கள் வார்த்தையை காப்பாத்துன்னு கூல் சுரேஷ் காப்பாத்திருக்காரு சார். அப்ப கூல் சுரேஷ் ரஜினிகாந்த் ஒண்ணா? கூல் சுரேஷ் நீங்க தான் கம்பேர் பண்றீங்க. நான் கம்பேர் பண்றீங்க. நான் என்ன சொல்றேன், கூல் சுரேஷோட நீங்க தான் கம்பேர் பண்றீங்க. நான் மறுபடியும் சூப்பர் ஸ்டாரா எல்லாரும் பெரிய இடத்துல நான் மறுபடியும் சொல்றேன். அதாவது அவங்க விஜயகாந்த் அவர்களும் இதே கமலஹாசன் அவர்களும் இதே யாரு சரத்குமார் அவர்களும் இன்னும் எத்தனை நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சு உள்ள வந்தாங்களோ அவங்களுடைய ரசிகர்கள் இன்னைக்கு வாழ்க்கையே தொலைச்சிட்டு நிக்கிறாங்க ரைட்டுங்களா? எங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு லெவல் தான் கேக்குறேன் நான். அவங்களோட நீங்க ஒப்பிடுற நீங்க மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க. அதாவது நான் நடிகர்களாக இருந்து கட்சி ஆரம்பிச்சவங்க வேற யாரு இருக்கா? நீங்க சொல்லுங்க, எனக்கு 4 பேர் சொல்லுங்க. இல்ல நாங்க நான் விஜய்க்கு நாளைக்கு அந்த அளவுக்கு தான் ரஜினிகாந்த் அப்படிங்கிறவர் எம்ஜிஆரோட லெகசில வந்தவர் அப்படிங்கிற இடத்துல வச்சு பாக்குறாங்க. அதான் நீங்க ஒப்பிடுறது பாருங்க. கமலஹாசனோட ஒப்பிடுறீங்க, இல்ல சரத்குமாரோட மறுபடியும். ஆனா வேற யாராவது அவரை வந்து அந்த இடத்துல ஒப்பிட்டா நீங்க ஏத்துக்கவே மாட்டீங்க. நான் மறுபடியும் சொல்றேன் சார், இப்பவும் வந்து உங்களுடைய ஒப்பீடு ரஜினிகாந்த் அவருடைய ஒப்பீடு எம்ஜிஆர் கூட தான் வைக்கிறீங்க. நான் அதை தப்பாவே சொல்லல. எம்ஜிஆர் அவர்கள் வந்து முதல்ல இருந்தே பயணிச்சுட்டு இருந்தார் சார் அரசியல்ல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதை பண்ணல. அதை பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு இந்த கேள்வி வந்திருக்க வாய்ப்பே இல்லை. முதல்லயே அவர் வந்து அரசியல்ல சினிமாவில் இருக்கும் பொழுது அரசியல்ல இருந்து எம்எல்ஏவும் எம்எல்சியாவும் ஏதோ ஒரு கட்சி கூட அஃபிலியேட்டடா எம்பியாவோ ரஜினிகாந்த் வந்து பதவிகள்ல இல்ல ஒரு கட்சி எம்ஜிஆர் இல்லையோ அரசியலோட பயணிச்சு சும்மா அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் சொன்னீங்க நரசிம்மராவ் கூப்பிடுறாரு, எல்லாரும் கூப்பிடுவாரா? 96ல வாய்ஸ் கொடுத்தாரு. அப்ப என்னது ஜெயலலிதாவுக்கு எதிராக சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளையும் பேசியிருக்காரு. அவர் அரசியல்ல இருந்தாரா? இல்ல. அவர் அரசியல் கட்சியில ஏதாவது ஒரு பதவியில் இருந்தாரா? ஆனா எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாரு.
அதனால வந்து அவர் எப்படி பார்த்தாலும் அரசியல் இருந்தவர். அவர் நடிகர், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தனி கட்சி ஆரம்பிச்சவர் கிடையாது. இல்ல ஆனா நீங்க இங்க உண்மையிலே என்னன்னா அவ்வளவு பெரிய இருங்க ஒரு நான் நடிகர் முடிக்கிறேன். ரசிகர்கள் நீங்க வந்து ஒரு இன்னைக்கு பாயிண்ட ப்ரூவ் பண்ண விட மாட்டீங்க. நீங்க நடுவுல வந்துடுறீங்க. கரெக்டா அந்த பாயிண்ட் ப்ரூவ் ஆகும்போது நடுவுல வந்துடுறீங்க. எம்ஜிஆர் அவர்கள் வந்து முதல்ல இருந்தே கட்சிகள்ல இருந்து வரும்பொழுது அவருடைய ரசிகர்கள் தொண்டர்களா இருந்தாங்க. டக்குன்னு அவருடைய ரசிகர்கள் முழுமையான தொண்டர்களா மாத்திரம் அவருக்கு ஈஸியா இருந்தது. நீங்க அந்த இடத்துல ரஜினிகாந்த் வச்சு பாக்குறீங்க. ஆனா ரஜினிகாந்த் அவருடைய அமைப்பு அந்த மாதிரி இல்ல. அவரு அரசியல் பேசியிருக்காரு. ஆனா எந்த அரசியல் கட்சியிலும் இல்ல. ப்ராப்பர் தமிழக அரசியல் இந்திய அரசியல் அவர் இருந்தாருன்னா இல்ல. அவருடைய வாய்ஸ் தேவைப்பட்டுச்சு எல்லா கட்சிகளுக்கும். அந்த மாதிரியே தான் இருந்தாரு. டக்குன்னு வந்து ஒரு சரத்குமார் மாதிரியோ ஒரு விஜயகாந்த் மாதிரியோ அப்படின்னா ஒரு கமலஹாசன் மாதிரியோ ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னா அந்த இடத்துல அவருக்கு ஒரு தயக்கம் வந்து அவர் ஆரம்பிக்கலாம். ஆனா நீங்க அந்த நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த வீட்டுல இருந்து அவமானமா பேசுறாங்க, அவங்ககிட்ட கேட்கணும். அட்லீஸ்ட் வந்து என் தலைவனால நாங்க இவங்கள மாதிரி கேவலப்பட்டு நிக்கல. இன்னைக்கு இவங்கள மாதிரி பணத்தை செலவழிச்சு நான் நிக்கலன்னா ஒரு படத்தையும் கொண்டாடினேன். ஒரு சரத்குமார் ரசிகனும் ஒரு படத்தை கொண்டாடிருக்கான், ஒரு கமலஹாசன் ரசிகனும் படத்தை கொண்டாடிருக்கான், இன்னைக்கு அஜித்குமார் ரசிகனும் கொண்டாடுறான், விஜய் ரசிகனும் கொண்டாடுறான். ஆனா அது எல்லாருக்கும் பொதுவானது. அதுக்கப்புறம் இந்த அரசியல்னு வந்து தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறாங்க பாருங்களேன். அந்த மாதிரி நாங்க இல்ல. அந்த வகையில சந்தோஷம். நீங்க என்னெல்லாம் சொல்லி சூப்பர் ஸ்டாரை தூக்கி பிடிச்சீங்களோ நீங்களே நீங்க மட்டம் தட்டுறீங்க. அவரை யாரோட ஒப்பிடுறீங்க? அவருடைய ரசிகர்கள் எப்படி இருந்தாங்க, அவருக்கான கட்டமைப்பு எப்படி இருந்ததுலாம் நீங்க அவரை ரொம்ப குறைச்சுதான் பேசுறீங்க. அதுதான் இப்பவும் கேக்குறீங்க. அப்ப நீங்க என்னெல்லாம் சொன்னீங்க, எங்களுக்கு ஒரு ஆட்சியை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான கட்டமைப்பு இருக்குன்னு பேசினவர்கள் தான் ரஜினி ரசிகர்கள். எம்ஜிஆருக்கு எடுத்து நாங்க தான் எங்களை கொண்டு போய் நீங்க டிஆரோட கம்பேர் பண்ணாதீங்க, பாக்கியராஜோட கம்பேர் பண்ணாதீங்க, சரத்குமாரோட கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொன்னீங்க. ஆனா நீங்க யாரோட கம்பேர் பண்ணீங்க? சார் இப்பயும் அதான் சார் உண்மை. ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு இன்னைக்கும் பாருங்க, ஒரு 15 வருஷமா கட்சி ஆரம்பிச்சவர் எங்க ஆள்ல இருந்து விழுகிறாரு. நாளைக்கு வந்து திமுக அதிமுக கிட்ட வந்து நிற்கும். அதெல்லாம் வந்து பெருசே கிடையாது சார். அது எங்களுக்கு இப்பயும் பண்ண முடியும். பட் விஷயம் என்னன்னா, சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் யார் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது சிவாஜி கணேசன் கம்பேர் பண்ணலாம். சிவாஜி கணேசன் என்ன நடந்தது, அந்த ரசிகர்கள் நடந்து எங்களுக்கு நடக்காம போச்சே. அந்த நீங்க இதுல விஜயகாந்த் ஒரு உதாரணமா எடுத்துக்கோங்க. விஜயகாந்த் வந்தார்ல, துணிச்சலா நின்னாரு, அவருடைய வாக்கு வங்கி நிரூபிச்சாரு, எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து வரையும் போனாரு. அவர் அளவுக்கு கூட ஒப்பிட முடியாது ரஜினிகாந்த். நான் அதை தான் சொல்றேன் சார். இதெல்லாம் ஒரு பெருமை. எதிர்கட்சி தலைவரா இருந்து ஒரு 20-21 சீட்டை பிடிச்சாரு. இப்ப என்னாச்சு அவருடைய கட்சி? யோசிங்க நீங்க. அப்போ உங்களுடைய கெப்பாசிட்டி அவ்வளவுதான் சொல்றீங்க நீங்க. நாங்க வந்திருந்தாலும் தோத்து போயிருப்போம். இல்ல இந்த வராம நீ கௌரவமா இருக்கவங்க நாங்க வந்து அசிங்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு கேக்குறீங்களா? நீங்க ப்ரூவ் பண்ண யாராவது காட்டுங்க. எல்லாருமே தோத்து. நீங்க சொல்றது அப்படிதானே இருக்கு சார். நாங்க வந்திருந்தா தோத்து அசிங்கப்பட்டு போயிருப்போம். அந்த அசிங்கத்துல இருந்து தலைவர் எங்களை காப்பாத்திட்டாருன்னு சொல்றீங்க. நீங்க யோசிங்க சார். நாங்க வரவே இல்லை. நாங்க வந்திருந்தா இது ஒருவேளை நடந்திருந்தா அப்ப என்ன சொல்லிருப்பீங்க நீங்க? அது பேசுங்க. அது அட்லீஸ்ட் அந்த அளவுக்கு நாங்க ஆகாம இருந்துட்டோம்ல. நாங்க வந்து நாங்க எம்ஜிஆர் மாதிரி ஜெயிப்போன்றது சாதாரண ஸ்டேட்மெண்ட். அது என்னால இப்பவும் கொடுக்க முடியுமே. எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்பேன்னு உங்க தலைவர் தான் சொன்னார். நான் அதான் சொல்றேன். இப்பவும் என்னால கொடுக்க முடியல. புரியாம தான் பேசுறாங்க. நாங்க வந்திருந்தோம்னா எம்ஜிஆர் ஆட்சி கொடுக்க முடியும் இப்பவும் சொல்லுவேன். அது ஸ்டேட்மெண்ட். அது யார் வேணாலும் கொடுக்கலாம். பட் ஆனா விஷயம் அதெல்லாம் புரியாம தான் பேசியிருக்காரான்னு கேக்குறேன். விஷயம் என்னன்னா, வந்து இந்த மாதிரி ஆயிருந்ததுன்னா அதுக்கு தான் வராம என் தலைவனை காப்பாத்திட்டான்ற எஸ்கேப் ஆயிட்டாருங்கிறீங்க. நீங்க அதே பாயிண்ட்ல தான் இருக்கீங்க. நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் அதுதான். நான் அதான் சொல்றேன். இன்னைக்கு அரசியலுக்கு யாரு வேணாலும் வரலாம் சார். அதெல்லாம் ஒரு பெருமையா சார்? அதை ஒரு பெருமையா இன்னும் வந்து அதை குளோரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க சார். அரசியலுக்கு வருவதற்கு இப்ப ஒண்ணும் இல்ல. இந்த கொஞ்ச நாள் விஜய் கட்சி ஆரம்பிச்சார்ல, அதுக்கு முன்னாடி மன்சூர் அலிகான் கட்சி ஆரம்பிச்சாரு. என்னன்றீங்க? தைரியமா வந்துட்டாரு அவரு. விஜய் இருக்க கூட்டமும் அவங்களையும் நீங்க கம்பேர் பண்றது எந்த வகையில? கட்சி ஆரம்பிக்காதானே. அவன் தகுதிக்கு அவன் கூட்டத்தை கூப்பிடுறான் சார். இந்த கூட்டத்தை கூட்டி அமைச்சிருக்கணும்ல. நீங்க அப்படி இருந்ததுன்னா நீங்க சொல்லலாம். அவன் தகுதிக்கு அவன் கூட்டத்தை கூப்பிடுறான் சார். இதெல்லாம் புரியல. அதுதான் சொல்றேன். நீங்க கம்பேர் பண்றீங்கல்ல. சரி, இப்ப படம் ஓடுதுன்னா ரப்பர் பந்து படம் ஓடுது. விஜயகாந்த் ரப்பர் பந்து ஓடுது. அப்ப சூப்பர் ஸ்டாரும் ரப்பர் பந்து ஹீரோ ஒண்ணா? விஜயகாந்த் ரப்பர் பந்து ஓடுது. விஜயகாந்த் இருக்காரு சார். விஜயகாந்த் கூட்டின கூட்டத்துல பாதி காவாசி கூட விஜய் கூடிச்சா. அப்ப விஜயகாந்த் பெரியாளா? எந்த அடிப்படையில சொல்றீங்க? காவாசி சார். அதெல்லாம் நியாயமா பேசுங்க சார். நீங்க நியாயமா விஜய்க்கு சொம்படிக்கிறீங்கனால ஏதாவது சொல்லக்கூடாது. இல்ல, நீங்க விஜயகாந்த் சொம்படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. விஜயகாந்த் கூட்டின கூட்டத்துல விஜய்க்கு காவாசி குடிச்சா? விஜயகாந்தனுடைய உங்களுக்கு மனைவி இருக்கு, உங்களால வணங்க முடியல, அதனால நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க. விஜயகாந்தனுடைய அதாவது மனைவி வந்து வெளியில சொல்றாங்க. வெளியில வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க அப்படிதான் சார் சொல்லுவாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? அவங்க அப்படிதான் சொல்ல மாட்டாங்க. நீங்க ஒரு அந்த விஜயகாந்தனுடைய இறப்புக்கு போய் தானே செருப்படி ஆயிட்டு இருந்தாரு விஜய். நான் என்ன சொல்றேன்னா, விஜய் இன்னைக்கு வந்துட்டாரு, அவர் தைரியமா வந்துட்டாருன்னா, மன்சூர் அலிகான் வந்துட்டாரு, கருணாஸ் கட்சி வச்சிருக்காரு சார். இதுல ஒரு பெருமை சார். கருணாஸுக்கு இருக்கிற தெம்பும் தைரியமும் அப்ப உங்க தலைவருக்கு இல்ல. கருணாஸுக்கு இருக்கிற தெம்பும் விஜய்க்கு இருக்காதுன்னு நீ எப்படி நினைக்கலாம்? ரஜினிக்கு இல்லையா? விஜய்க்கு இருக்கு. கருணாஸுக்கு இருக்கிற தெம்பு விஜய்க்கு இருக்காதா? இது ஒரு பெருமையா? இங்க நீங்க தாங்க உங்க தலைவரை நீங்க தான் தரம் தாழ்த்தி பேசுறீங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கல. சுரேஷ் கட்சி அந்த தைரியம் கூட ரஜினிக்கு இல்ல. நான் சிம்பிளா கேக்குறேன். அதாவது இங்க கட்சி ஆரம்பிக்கிறது தைரியம் வேண்டாம்.
இவ்வளவு பெரிய கூட்டத்தை வச்சுட்டு கட்சி ஆரம்பிக்காம இருக்காம பாருங்க, அதுதான் தைரியம். அது உங்களுக்கு இருக்குமா? விஜய் இது தைரியம் விஜய்னால இப்போ நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க நாங்க வந்து தோத்திருந்தா தான் நீங்க சொன்னீங்க. ஏங்க கூட்டம் இருந்தா ஏன் தோக்க போறீங்க? நான் ஏங்க தோக்க போறேன்? நாங்க சொல்லிட்டு நாங்க எங்க தோக்க போறோம்? சரத்குமாருக்கு வந்த நிலைமை, நாங்க ஏன் தோக்க போறோம்? விஜயகாந்துக்கு வந்த நிலைமை வந்துரும். நீங்க தான் சொல்றீங்க. அது அந்த மாதிரி அந்த கேள்வியை கேளுங்கன்ற இந்த மாதிரி வக்கனையா கேக்குறேன். இல்ல நீங்க சார், சொல்றீங்க. நான் இப்பவும் சொல்லல, நான் தோத்துருவேன் நான் சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு வந்து அசிங்கப்பட்டிருந்தா என்ன பண்றது நீங்க கேக்குறீங்க. நாங்க அதெல்லாம் சரத்குமாருக்கு வந்த நான் நிலைமை சொல்லாதது நான் சொன்னேன்னு சொல்லிட்டே இருக்க கூடாது. நீங்க சிம்பிளா கேக்குறேன். அதாவது அவங்க கேக்குறாங்கல்ல, அவங்க திருப்பி கேக்குறது உங்களுக்கு கேள்வி வேணுமா, இதை கேளுங்கன்ற. புரியுதா இல்ல? நான் எப்படி ரஜினிகாந்த் தோப்பாரு எவனாவது பேசுவாங்க? அறிவுல எவனாவது பேசுவாங்க? நீங்க தான் கொஞ்சம் என்ன சார் நீங்க ஆமா இல்ல நீங்க மாத்தி மாத்தி இல்ல ஏன் அரசியலுக்கு வரல? இல்ல ஏன் அரசியலுக்கு வரல? நான் அததானே சொல்றேன். ஏங்க இங்க வந்து இந்த மாதிரி ஆயிருந்தா, சரத்குமார் மாதிரி ஆயிருந்தானா என்ன அர்த்தம்? ஏங்க வர வேண்டாம், அவருக்கு பேராசிரியர் மாதிரி ஆயிருந்தானா என்ன அர்த்தம்? அது கமல் தோத்துட்டாருங்க. அப்ப நீங்க அதான் சொல்ல வரீங்க? ஏங்க இங்க எல்லாரும் தோத்துட்டு தானே இருக்காங்க. அதாங்க சொல்லிட்டு இருக்கேன். நீங்க சொன்னது கமல் தோத்துட்டாரு. அப்ப எல்லாரும் ஏங்க சிவாஜி தோத்துருக்காரு, விஜயகாந்த் தோத்துருக்காரு, சரத்குமார் தோத்துருக்காரு. அப்புறம் தானே கமல் இப்போ வந்தவர் தானேங்க. நீங்க சொன்ன உதாரணம் தான் சார் அது. அததானே சரி. சரத்குமாரும் கமலையும் நீங்க தான் சொன்னீங்க. நான் தெளிவா சொல்றேன். இங்க வந்து நீங்க ரஜினியை எம்ஜிஆர் கூட ஒப்பிடுறீங்க. ஆனா எம்ஜிஆருடைய அரசியல் முறையே வேற. அது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி இல்லை. நான் என்ன பண்ண முடியும்? ஆனா ரஜினிகாந்த் அவர்களுக்கு அந்த அமைப்பு இல்லை. ஆனா அந்த சார், அதாவது ப்ராப்பரா ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவாரு. நீங்களே என்ன சொல்றீங்க? ஏங்க ரஜினியை போய் கமல் கூட எல்லாம் கம்பேர் பண்றீங்க, ஏங்க ரஜினியை போய் சரத்குமார் கூட கம்பேர் பண்றீங்க, நீங்க ரஜினியை வந்து எம்ஜிஆர் கூட தான் கம்பேர் பண்ணுன்றீங்க. ஒத்துக்கிறேன், இல்லைங்களா? ஆனா எம்ஜிஆருடைய அரசியல் முறை வேற. அதை நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களா? நான் எங்க போய் சொல்ல? அப்ப நான் உங்களை புரிய வைக்கிறதுக்கு சரத்குமார் வச்சு தான் புரிய வைக்க வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா நான் எதுக்கு சார் நீங்க ரிசல்ட்டை பத்தி தானே பேசுறீங்க? இப்போ அவர் வராம போனதுக்கு கொரோனா மட்டும் காரணம் இல்லைங்க. இப்ப நீங்க சொல்றீங்களே ரசிகர்கள் கேட்கறாங்கன்னு சொல்றீங்களே, சரத்குமார் ரசிகர்களுக்கு வந்த நிலைமையோ கமலஹாசன் ரசிகர்களுக்கு வந்த நிலைமையோ எங்களுக்கு வந்திருந்தா என்ன பண்றதுன்னு அவங்கள எல்லாம் போய் கேளுங்கன்னு சொல்றீங்க. சொன்னீங்க தானே? நான் மறுபடியும் சொல்றேன். இங்க பாருங்க, அதாவது இவங்க எல்லாருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் அரசியலுக்கு உள்ள வர்றதுக்கான ஃபார்மேட் ஒண்ணு. இப்போ கடைசி வரைக்கும் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு யாரு? இவரு சரத்குமார், ஒரு கமலஹாசன், ஒரு விஜயகாந்த். டக்குன்னு அவங்க சொந்த கட்சி ஆரம்பிக்கிறாங்க. எந்த கட்சியிலும் பயணிக்காம டக்குனு சரத்குமார் கட்சியில பயணித்தவர் தான், திமுக பயணித்தவர், அதிமுக பயணித்தவர், அதுக்கப்புறம் தான் தனி கட்சி தொடர்ந்தார். அவர் வந்து அதாவது கௌரவ பொறுப்புகளை தான் எடுத்துட்டு இருந்தாரு. தனியா வந்து ராஜ்யசபா என்ன எம்எல்ஏ இருந்தாரு. எங்க ராஜ்யசபா ஏங்க அதெல்லாம் வந்து கௌரவம் அப்பதான் சொல்ல. அதெல்லாம் நாங்க மறுபடியும் நீங்க ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரணம். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எந்த கட்சி இல்லைன்னு சொன்னீீங்க. இல்ல, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை. நான் மறுபடியும் தான் சொன்னீங்க. நான் சொல்லவே இல்லை. வீடியோல பதிவா இருந்தாலும் நான் சொல்ல வந்ததுதான். அதாவது கௌரவ பதவிகளை மட்டும்தான் பதவி வைத்தவர். நீங்க எம்ஜிஆர் எடுத்து இவர் எடுத்துக்கோங்க, விஜயகாந்த் எம்எல்ஏவா இருந்திருக்காரு. விஜயகாந்த் அதிமுக கூட்டணியில எம்எல்ஏவா இருந்திருக்காரு. மறுபடியும் அவர் கட்சி வந்ததுக்கு அப்புறம் தானே. சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்க கூடாதுங்க. நீங்க ஏதாவது சொல்றதுக்காக சொல்லிட்டு இருக்க கூடாது. விஜயகாந்த் எடுத்துக்கோங்க, இவர் எடுத்துக்கோங்க, கமலஹாசன் எடுத்துக்கோங்க. இவங்க எல்லாருமே வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க கட்சின்னு பயணிச்சவங்க. அந்த சிவாஜி கணேசன்ல இருந்து எல்லாரும் தோத்து தான் போயிருக்காங்க. எல்லா நடிகர்களும் தோத்து தான் போயிருக்காங்க. அட்லீஸ்ட் அந்த கேவலம் எங்களுக்கு இல்ல. அவங்க எல்லாம் கேவலப்பட்டுலாம் நிக்கிறாங்க. நாளைக்கு விஜய்க்கு அதே நடக்கும். விஜய் இதே மாதிரி கேவலப்பட்டு நிப்பாரு. நீங்க சொன்னீங்க இப்ப நீங்க கேவலப்பட்டு நிக்கிறது. ஏங்க மறுபடியும் சொல்றேன், இவங்க ஃபார்மட் எம்ஜிஆர் ஃபார்மட் கிடையாது. இந்த ஃபார்மட்ல இது வரைக்கும் தோத்து தான் இருந்திருக்காங்க. சொன்னது தோல்வி அப்படின்றது தான். அப்ப அதை ஏத்துக்கிறீங்களா? இந்த ஃபார்மட்ல வந்து தோத்தான்றது உண்மை தானே. அதை பேச விட மாட்டீங்க. உண்மையை பேசுறது உங்களுக்கு என்னங்க பிரச்சனையா இருக்கு? நீங்க தான் பேச பாதி விஜய் ஃபேன்ஸ்க்கு பிரச்சனையே என்னன்னா உண்மையே பேச மாட்டாங்க. ஒரு வாழ்க்கையை உருவாக்கி அந்த வாழ்க்கையில வந்து விஜய் வந்துட்டாரு. நான் அதான் சொல்றேன், ஸ்கூல் சுரேஷ் வந்துட்டாருன்றேன். விஜய் கூல் சுரேஷ் ஒண்ணுன்னு சொல்றீங்களா நீங்க? கூல் சுரேஷே வந்துட்டாரு, ரஜினி வரலையான்னு கேட்க மாட்டாங்களா? ஏங்க அததான் திருப்பி கேக்குறேன். விஜய் வந்துட்டாரு, கூல் சுரேஷ் வந்துட்டாரு, ரெண்டு ஒண்ணுதான் அப்படின்றேன். சரி வந்துட்டாரு. மன்சூர் அலிகான விஜய் வந்துட்டாரு, கூல் சுரேஷே வந்துட்டாரு, ரஜினி வரலையே. ஏங்க வரவனே பேசுங்க, வராத ஒருத்தர பேசுறீங்க. அவன் வந்துட்டாங்க, வந்தவனே கம்பேர் பண்ணுங்க. வந்தவனே வராதவனே எப்படி கம்பேர் பண்ண முடியும்? நீங்க இதுல கிறுக்குத்தனமான கம்பேரிசன் உங்களுக்கு தோணலையா? வந்தவன் ரெண்டு பேர் இருக்காங்க. கம்பேர் பண்றது நீங்க தான். அதுக்கு என்ன பேர் நீங்க? ஏங்க ஒரு சைடுல கூல் சுரேஷ் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாருங்க. எங்க பாத்தீங்க? அவர் சொல்லிட்டு இருக்காரு. எங்க பாத்தீங்க? எங்க கூல் சுரேஷ் கட்சின்னு கேள்விப்பட்டதே நீங்க? சிஎஸ்கே அவர் தாங்க சொல்றாரு. ஏன் அவர் சொன்னாரு? யாரோ எக்ஸ் ஒய் அநியாயமா இருக்கு. அவர் வந்துட்டான்னு சொல்றாரு. அதே அவராது வந்துட்டான்னு சொல்றாரு. அவராது வந்துட்டாரு. மறுபடியும் நீங்க அந்த பாயிண்ட்ல போயிட்டு நீங்க ஆமாங்க உங்களுக்கு வசதியான பாயிண்ட் தான நீங்க நான் உங்களுக்கு வசதியான என்ன நீங்க பேசுறீங்க? நீங்க அது நியாயமான கேள்வி. நான் நியாயமா சொல்றேன். ரெண்டு வந்தவரை கம்பேர் பண்ணுவீங்கன்னா வராதவன்னு வந்தவரை கம்பேர் பண்ணுவீங்க. ஏன் வரலன்னு கேக்கும்போது நீங்க வந்தவ ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணுங்க. நீங்க கம்பேர் பண்ணுங்க. ஒன்னு சொல்ல போறாங்க. நீங்க ஒன்னு சிம்பிள் இங்க பாருங்க. 26 மக்கள் ஒன்னு சொல்ல போறாங்க. நீங்க எலெக்ஷன் ரிசல்ட் வந்தா தெரிய போகுது. பேர் வந்தவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணுங்க. கூல் சுரேஷ் பெருசா, விஜய் பெருசா சொல்லுங்க. அத நீங்க அப்படிதான் பேசுவீங்க. வேற என்ன பேச முடியாது. சரி மன்சூர் அலிகான் பெருசா, விஜய் பெருசா சொல்லுங்க. அது மக்கள் சொல்ல போறாங்க. நீங்க சொல்லுங்க. 2026 உங்களுக்கு தெரிஞ்ச அவர் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போறாங்க. மக்கள் அதெல்லாம் பாத்து அவங்க ஜெயிப்பாங்க. அதெல்லாம் வேலை இல்ல. அதெல்லாம் அவங்க ஜெயிச்சா மக்கள் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். மக்களின் குரலா நீங்க உழைச்சா நீங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க உங்க பேசுவீங்க. நீங்க விஜய் குரலா ஒழிக்கிறீங்க. விஜய்க்கும் கூல் சுரேஷ்க்கும் 4 வித்தியாசம் சொல்லுங்க. நீங்க
சார் நான் வேற என்ன சார் நியாயமா கேட்கறேன் சார். ரெண்டு வந்தவனை கம்பேர் பண்ண மாட்டீங்க, உட்காந்து வந்தவனே வராதவனே மூச்சு முட்டை கம்பேர் நீங்க கம்பேர் பண்ணுங்க சார், பண்றீங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். நீங்களே கம்பேர் நான் எது கம்பேர் பண்ணணும்? நீங்க பேசுங்க. எனக்கு வேலையா இருக்கு. நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தானே வேலை. நீங்க தானே விஜய்க்கு இவ்வளவு தூரம் இவ்வளவு கஷ்டப்படுறீங்களா? கூல் சுரேஷ்க்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்களே, பேசுங்களேன். நான் அதான் சொல்றேன். ரெண்டு வந்தவங்களுக்கு நான் பேசிட்டு அத இருக்கேன். சொல்லுங்களேன், நான் தெரிஞ்சுக்கிறேன். நீங்க சொல்லுங்க சார். என்கிட்ட கேக்குறீங்க. எனக்கு தெரியல, அப்படியே நான் சொல்லிட்டேன். அது கம்பேரிசனே தப்புன்னு நான் சொல்றேன். என்ன என்னோட பாயிண்ட். என்ன கம்பேரிசன் தப்பு? எப்படி நீங்க அத இல்ல எப்படி தப்பு? சரி, விஜயும் ரஜினியும் கம்பேர் பண்றது கரெக்ட். விஜயும் நான் கம்பேர் கம்பேர் பண்றது பண்ணல. நீங்க தப்பா? தான் சரத்குமாரோட கம்பேர் பண்றீங்க. என்னங்க கம்பேர்? நான் சரத்குமாரோட கம்பேர் பண்ண ரெண்டு பேரும் அரசியலுக்கு அது நடிகர்ல இருந்து அரசியலுக்கு வந்தவங்க, அரசியல் வரேன்னு சொன்னவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க. ஒருத்தர் வந்தாரு, ஒருத்தர் வரல. அதனால நான் கம்பேர் பண்றேன். ரஜினியை சரத்குமாரோட கம்பேர் பண்ணி நீங்க தான் வந்து அவருடைய ஸ்டார்டம். ஏங்க நான் மறுபடியும் சொல்றேன். சரி, கூல் சுரேஷ் பத்தி சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. என்ன என்கிட்ட கேக்குறீங்க? நான் சொல்லலையே, கூல் சுரேஷ் உள்ள ஆமா, கொண்டு வந்தீங்க தானே. தைரியமா கட்சி ஆரம்பிச்ச இரண்டு நடிகர்கள், ஒண்ணு கூல் சுரேஷ், இன்னொன்னு விஜய். எவ்வளவுதான் கம்பேரிசன். இதுல என்ன இருக்கு? ரெண்டு பேரும் தைரியமானவங்க. ஆமா, அவ்வளவுதான். அந்த ஒரு பாயிண்ட் தான். அந்த மாதிரி சொல்லிட்டே போல. எனக்கு வேலையாங்க இது. நாங்க ஜாலியா இருக்கோம். இன்னைக்கு பாருங்க, ஒருத்தனா காலில் வந்து விழுந்துகிட்டு இருக்கான். அப்படி காலில் வந்து ஒருத்தரே விழ வச்சுட்டு அதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு இந்த மாதிரி பார்த்துட்டு பேசிட்டு போயிட்டே இருப்போம். அவ்வளவுதான். எங்களுக்கு என்ன சார் இனிமே சொல்லுங்க. நாளைக்கு விஜய் வந்தாருன்னா 4 புடத்துல போட்டு அடிச்சு அனுப்புவோம். ரைட்டுங்களா? அவ்வளோதான். அப்படி ஒருத்தனா இனிமேல் வந்துகிட்டு இருப்பான். அவங்களை அடிச்சு அனுப்பிட்டு ஜாலியா இருக்க வேண்டியதான். அவ்வளவுதான். இதை போட்டுட்டு பேசுற அளவுக்கு ரெண்டு பேரும் இப்போ கூல் சுரேஷ் எப்படி யூடியூபுக்கோ அதே மாதிரி சினிமாவில் ஒரு கூல் சுரேஷ் யாருன்னா விஜய். எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ரெண்டு பேரும் ஒரே திராசில் தான் வைக்கிறோம். அப்படிங்கும்போது நான் ரெண்டு பேரும் பற்றி ஏதாவது பேசுகிறோமா? அவன் இவனை வச்சு அவனை ட்ரோல் பண்ண. மாநாடு வெற்றி அடைந்திருக்கிறதுன்னு சொன்னதே உங்க தலைவர் தான். மாநாடு வெற்றி அடைஞ்சிருக்கு இல்லைங்களா? அதுக்கு என்ன சொல்றீங்க? வெற்றி தான் சார். யார் சார் இல்லைன்னா அதை வச்சு என்ன பண்ணுவார் விஜய்? என்ன பண்ணிடுவார் நீங்க நினைக்கிறீங்க? அந்த மாநாட்டில் அவர் பேசுற கொள்கைகள் அதெல்லாம் உங்களுக்கு என்ன? ஆனா உண்மையிலேயே பாவம் தான் இல்ல. நீங்க உங்களை எந்த இடத்துக்கு கொண்டு வந்து உங்க தலைவர் நிறுத்திட்டாரு பாருங்க. நீங்க அவர் என்ன சொன்னாலும் நீங்க அந்த பாயிண்ட்டை இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு மேலே பேசுங்க சார். நான் என்ன சொல்றேன்னா, அதாவது ஒரு மனிதன் அரசியலுக்கு வரல அப்படின்ற ஒரு பாயிண்ட் உங்களுக்கு ஒரு நறுக்குன்னு கிடைச்சிருக்கு. அதனால அதை வச்சு என்ன வேணாலும் பேசலாம். நீங்க இன்னும் எத்தனை வருஷம் தான் பேசிட்டு இருப்பீங்க? நானும் பார்த்துட்டேன். ஒரு 6-7 இன்டர்வியூவா அந்த பாயிண்ட்ல தான் நீங்க வரீங்க. அதை தவிர உங்கள்கிட்ட ஒரு பாயிண்ட்டும் இல்லை. அதை சொல்லிட்டீங்கன்னா ஏதோ நாங்க வெக்கப்பட்டு கூனி குறுகி சார். நீங்க இதை விடலாம் எவ்வளவோ பேச்சுகளை கேட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ரைட்டுங்களா? இங்க மனுஷன், அதாவது ஒருத்த மனசுல இருந்து யோசிச்சாங்களா, சூப்பர் ஸ்டார் பக்கத்துல விஜயால பக்கத்துல இல்ல கீழே, அதாவது அவருக்கு அடுத்த இடத்துலயே விஜய் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகளே கம்மி அப்படின்றது சாதாரண ஒரு தமிழ் சினிமாவை ஒழுங்கா பார்த்தவனுக்கு தெரியும். ரைட்டுங்களா? அறகுறை அறிவு உள்ளவன், அதாவது சினிமாவே பார்க்க தெரியாதவனுக்கு விஜய் பெரிய ஆளா இருப்பான். அது வேற, அது மாட்டுக்கிறது இல்லை. ஆனா ஒரு சினிமா தெரிஞ்சவன், ஒரு உண்மையான பவர் எந்த மனிதனுக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சவனால சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்த இடத்துல கூட விஜய் வைக்க முடியாது. ரைட்டுங்களா? ஆனா நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு வந்துட்டாருன்னா தோத்துருவாரு, அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டாரால வர முடியலையேன்னு சொல்லி அந்த ஒரு பாயிண்ட்ல எங்களை கேவலப்படுத்தலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனா ஸ்டேட்மெண்ட்ஸ் யார் கேவலப்படுத்தணும்? இல்ல ஏதாவது ஒரு இடத்துல சும்மா இதெல்லாம் சொல்லுங்க. இதெல்லாம் வந்து பூசி முழுக கூடாது. அது கேள்வி பார்த்தாலே தெரியும். நியாயமா பேசணும். இன்னைக்கு விஜய் எம்ஜிஆர் இன்னைக்கு விஜய் வந்திருக்காரு. விஜய்க்கு என்ன தகுதி இருக்கு அரசியலுக்கு? அதை பத்தி பேசுவோமா? இல்ல நீங்களே பேசுங்க. நான் அதான் சொல்றேன். விஜய்க்கு என்ன தகுதி இருக்கு நீங்க கேட்பீங்களா? நீங்க ஒரு இவ்வளவு தூரம் உட்காந்து இன்னைக்கு ஒரு சாதாரண நடிகன் ஒருத்தன் வளர்ந்து வர்றதுக்கே அவங்க அப்பா மட்டுமே வந்து காரணமா வச்சு, அதுக்கப்புறம் வந்து சூப்பர் ஸ்டாருடைய படங்களை ரெஃபரன்ஸ் காமிச்சு இன்னைக்கு வந்து இப்ப இருக்கிற ஒண்ணுமே இல்லை, இப்ப இருக்கிற அரசியல்ல இந்த ஆள் வர்றதுக்கான தேவையே இல்லைங்கும் போதும் ஒரு அந்த பதவி ஆசைக்காக தான் அசிங்கமான்ற ஒரே நோக்கத்துக்காக ஒருத்தன் வரான் அப்படின்றத கண்டுபிடிச்சு அந்த ஆளுக்கு என்னடா தகுதி இருக்குன்னு கேட்டிருந்தீங்கன்னா நீங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் சார். நீங்க அதை விட்டுட்டு சூப்பர் ஸ்டார் ஏன் வரல, சூப்பர் அவர் தான் வரலையா, அதையும் நோண்டிக்கிட்டே இருக்கீங்கன்னு உங்களை பார்த்தா பாவமா எனக்கு தான் சார் இருக்கணும். வீடியோ பார்க்க தெரியும் யாரை பார்த்தா சார். நான் மறுபடியும் சொல்றேன், உண்மையிலேயே பரிதாபமா இருக்கு ப்ரோ சார். 4 விஜய் ஃபேன் எழுதான் சார். அதுக்கு நான் என்ன பண்ணுறீங்க? 4 விஜய் ஃபேன் ஏதாவது இருக்குதான் செய்வான். உங்களுக்கு விஜய் ஃபேன்ஸ் இருந்து ஒரு 4 லைக் வாங்குறதுக்காக நீங்க இந்த குட்டியை நடிக்கிறீங்க சார். எனக்கு அது தேவை கிடையாது.